அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18 இருந்து வாசிப்போம். 18, 20, 21 வாசிப்போம். அப்போஸ்தலர் சுதந்திரத்தையும் 20 வாசிங்க. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் பாருங்க, யூதேயா, பின்பு புறஜாதியரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற அறிவித்தேன். யூதர்கள் கவனிக்கணும். தேவ அனுகிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். 27 வாசிக்கிறோம். ஒருவருடைய ரத்த பழிக்கு கூட நான் யாரு இல்ல. வாசிப்போம். அப்போஸ்தலர் 20, 27, 20 வாசிங்க. எல்லாருடைய ரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் எப்படி இருக்கிறேன் பாருங்க. எல்லாருடைய ரத்த பழிக்கும் நீங்களாகி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு. ஆமென். அப்ப சாட்சி பெரியோர் முதற்கொண்டு சிறியோர் வரையிலும் அவன் சுவிசேஷத்தை அறிவித்தது மாத்திரமல்ல, நிருபங்களை எழுதினான். சபைகள் பலனடைந்தது, பரிசுத்தம் அடைந்தார்கள். ஆமென் சொல்லுங்களே. பவுல் எழுதின ஒவ்வொரு நிருபத்திலும் ஜனங்கள் சபைகள் பரிசுத்தம் அடைந்தது. ஆமென் சொல்லுங்களே. சபைகள் வரங்களை பெற்றது. ஆமென் சொல்லுங்களே. அநேக சபைகள் பக்தி விருத்தி அடைந்தார்கள். ஆமென் சொல்லுங்களே. கடைசியாய் பவுல் சொல்லும் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசம் 100% நான் கர்த்தருக்கு பயன்பட்டேன். அவர் சொல்றார், ஆல் finished, எல்லாம் முடிந்தது. ஆமென் சொல்லுவோமா? அன்னைக்கு கூடையிலே சீசர்களாலே பத்திரமா இறக்கப்பட்ட ஒரு சிறிய துணிக்கை தான் பவுல். அதுதான் இயேசு சொன்னார், அந்த துணிக்கைகளை பத்திரப்படுத்தி வையுங்கள் என்று கட்டளை கொடுக்கிறார். அது பயன்படும். ஆமென் சொல்லுங்களே. இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் நானும் ஒரு துணிக்கைகளை போல இருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த துணிக்கைகளை வைத்துதான் அநேகரை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாய். அதுதான் பவுல் சொல்றார், நான் சிறியோர் முதற்கொண்டு பெரியோர் வரையில். அப்போ வேதாகமத்தில் அதிகமாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன் பவுல் தான். எத்தனை மர்மங்கள்? 28 மர்மங்களிலே கிட்டத்தட்ட 21 மர்மங்கள் சொன்ன ரகசியங்களை சபைக்கும் சபை பரலோகத்துக்குரிய ரகசியங்கள், பூலோகத்துக்குரிய ரகசியம், எல்லா ரகசியத்தை வேதாகமத்தில் அதிகமான ரகசியத்தை பெற்ற ஒரு மனுஷன் சொன்ன பவுல். 21 ரகசியங்கள். ஆனா தமிழ் வேதாகமத்தில் ரகசியம் என்று சொல்லப்படுது. ஆனால் இது ரகசியம் அல்ல, மர்மங்கள். ஆமென் சொல்லுங்க. ரகசியம் என்ன பார்த்து விடலாம், இது மர்மங்கள், யாரும் புரிந்து கொள்ள முடியாத மர்மங்கள். அந்த மர்மங்களை தான் சபைக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார் பவுல். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பவுல் மூலமாய் பலமான கிரியைகள் நடப்பித்தார். அப்படி என்றால் இந்த கூடையிலிருந்து இறக்கப்பட்ட சின்ன துணிக்கையாயிருந்த சீஷர்கள் மூலமாய் பத்திரப்படுத்தி இறக்கப்பட்ட இந்த துணிக்கைத்தான் தேசங்களுக்கு அப்போஸ்தலனாக பயன்படுத்தப்பட்டார், நிருபங்களாக எழுதப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். 14 நிருபங்கள் எழுதப்பட்டு கர்த்தரால் பயன்படுத்த. அப்படி என்றால் ஒரு சிறிய துணிக்கை ஒரு தேசத்திற்கு பயன்படுமானால் நீங்களும் நானும் ஒரு துணிக்கையாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். வேதம் சொல்லுது, கொஞ்சத்துல உண்மையா இருந்தா உன்னை அநேகத்துக்கு மேல உன்னை அதிகாரியாக வைப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென் சொல்லுங்களேன். அப்ப கூடையில் இருக்கிற துணிதான் அந்த கூடை. வேதாகமத்தில் ஒரு சம்பவத்தை கூட வாசிப்போம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 2:8. தன் பானபாத்திரக்காரரின் தலைவனும் சுயம்பாகுகளின் தலைவனும் ஆகிய இவ்விரண்டு பிரதானிகள் மேலும் கடுங்கோபம் கொண்டு அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகிய 2 குற்றவாளிகள் பிரதானிகள் இருந்தாங்க. 2 குற்றவாளி. 2 பேருக்கும் ஒரு நாள் சொப்பனம் வருது யோசேப்பு கூட இருக்கும் பொழுது. ஒருத்தன் சொல்றான், வாசிப்போம் 8வது வசனம். அதற்கு
அவர்கள் சொப்பனம் கண்டோம் அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதா இருந்தது. அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்து. இப்போ அவனுடைய சொப்பனத்தை பார்த்து சொல்ற 3 நாட்களுக்குள்ள நீ விடுவிக்கப்பட்டு நீ ஆசீர்வதி அந்த ராஜாவிடத்துல பானபாத்திர மறுபடியும் வேலைக்கு போவான்னு சொல்லிட்டார். முன்னொரு பிரதானி சொல்றான், சொப்பனம் நன்றதா இருக்கிறது, அர்த்தம் நன்றதா இருக்கிறது. 16 அர்த்தம் நன்றாய் இருக்கிறது என்று, அர்த்தம் நன்றாய்தான் இருக்கிறது என்று சுயம்பாகிகளின் தலைவன் கண்டு யோசேப்பை நோக்கி, நானும் என் சொப்பனத்தில் 3 வெள்ளை கூடைகள். எத்தனை கூட? 3 வெள்ளை கூடைகள். சத்தமா சொல்லுங்க, எத்தனை வெள்ளை கூடை? 3 வெள்ளை கூடை என் தலையின் மேல் இருக்க கண்டேன். மேற்கூடையிலே பார்வோனுக்காக நல்ல கவனிக்கணும். மேல் கூடையிலே பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட சகலவிதமான பலகாரங்கள் இருந்தது. அதுல எவ்வளவு இருந்ததா? கொஞ்சம். என்னது? கொஞ்சம். என்ன சத்தமா சொல்லுங்க? கொஞ்சம் இருந்தது. அல்லேலூயா. எத்தனை கூட? கூடையோ வெள்ளை. ஆனா கூடைக்குள்ள என்ன இல்ல? கீழே கூடையில் என்ன இல்ல? சொல்லுங்க. கீழே கூடையில் என்ன இல்ல? பலகாரம் இல்ல. நடு கூடையில் என்ன இல்ல? பலகாரம் இல்ல. மேல மாத்திரம் எவ்வளவு? கொஞ்சம். பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட ஒரு ராஜாவுக்கு சமைக்கப்பட்டது எவ்வளவு கொண்டு போனோம்? நிறைய தானே கொண்டு போனோம். சரிப்பா, கொஞ்சம் தான் கொண்டு போற. அந்த கொஞ்சத்தை எப்படி நான் கொஞ்சம் கொண்டு போறாரா? ஆனா கூட என்ன கூட? வெள்ளை கூடை. வெள்ளை கூடை. அன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்தத்தை தான் வெளியே காட்டுறாங்க. நான் பரிசுத்தவான் அப்படி வெளியே காட்டுறதுக்கு அல்ல, மேல மாத்திரம் காட்டுறது அல்ல. பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட, சொல்லுங்க, பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட பலகாரம் எவ்வளவு? ரொம்ப இல்ல, கொஞ்சம் மேல மட்டும் காட்டுறதல்ல பரிசுத்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த 3 கூடை எதை அடையாளப்படுத்துகிறது என்றால் ஆவி, ஆத்துமா, சரீரம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த 3 கூடை 3 நிலையிலும் நாம் கர்த்தருக்காக 100% பயன்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ ராஜாவண்ட போனா என் கூட வெள்ளையா இருக்கிறது நல்லது. வெள்ளையா இருக்கிறது காட்டுகிறது பரிசுத்தத்தை காட்டுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா கீழ் கூடையில என்ன இல்ல? ஒன்றுமில்லை.